ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கான காணொலியில நம்ம டர்க்கி, பாகிஸ்தான், சைனா, இந்தியா அப்படின்னு கொண்டு வந்து நம்ம முடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா அண்ட் சிம்பிளா இந்திய டிஃபென்ஸ் செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க செய்தியை பார்க்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு இட். டர்க்கி கிட்ட 2 அங்கா-3 அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் யூசிஏவி இருக்கு. இந்த 2 ஸ்டெல்த் யூசிஏவில ஒரு ஸ்டெல்த் யூசிஏவிய நேத்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கும்போது அந்த ஸ்டெல்த் யூசிவி எமர்ஜென்சி லேண்டிங் ஆகி அது வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 2ல ஒரு அங்கா-3 அப்படிங்கிற யூசிஏவி அவங்களுக்கு இல்ல. இந்த அங்கா-3 யூசிஏவி நம்ம எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்னா, இப்ப நம்மளோட கதக் எப்படி இருக்கு? ஸ்டெல்த் யூசிஏவியான கதக். இன்னும் நமக்கு டெவலப்மெண்ட் வரல. இருந்தாலும் ஒரு புரோட்டோடைப் மாடல்ல இருக்குங்க இல்லையா? அது மாரி தான் இந்த அங்கா-3 அப்படிங்கிறது ஒரு வொர்க்கிங் புரோட்டோடைப். ஸோ இதிலிருந்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வரது தான். அப்படி புரோட்டோடைப்ல ஏதோ ஒரு மால் ஃபங்ஷன் ஆகி கிராஷ் ஆயிருக்கு. அந்த செய்தி பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. "உனக்கு வேணும்டா, இது மாரி இன்னும் வேணும்" அப்படின்னு எத்தன பேர் நினைக்கிறீங்க இந்த டர்க்கிக்கு? அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்க கமெண்ட்டா போடுங்க. அடுத்து பாகிஸ்தானுக்கு போவோம். உதாம்பூர்ல பாகிஸ்தானின் நிழலா இருக்கக்கூடிய ஜெய்ஷின்னு ஒரு முக்கிய நாய சுட்டு தள்ளியிருக்கிறாங்க நம்மளுடைய எஸ்எஃப் படைகள். இந்த செய்திய நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னொரு செய்தி இருக்கு. இந்த பத்தான்கோட் தாக்குதல் அப்ப நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணும்போது நம்மளுடைய பைலட் அபிநந்தன ஒருத்தங்க புடிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? அந்த பைலட் இறந்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த பைலட் அன்னோன் கன்மேனால் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் பெரிய அளவுக்கு பேசப்படல. இந்த காணொலி மூலியமா நான் உங்களுக்கு அத சொல்ல விரும்பிக்கிறேன். அடுத்து முக்கியமான டாபிக்குக்கு வரலாம். இஸ்ரேலின் டார்கெட்டா இருக்கிறது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் ஒரு மனநிலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தன்னுடைய பழைய காணொலி, தன்னோட பழைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தான் வர நாங்க வந்து வேர் அறுப்போம் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தானிடம் இத மாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, ஏமன் அடிச்சாங்க, ஹமாஸ் அடிச்சாங்க, ஈரான் அடிச்சாங்க. அதே நெனப்போட பாகிஸ்தான் கிட்ட அவங்க வந்து அடிச்சாங்கன்னா, நாங்க உங்கள பயங்கரமா அடிச்சு தொரத்தி விட்டுருவோம். பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி பாகிஸ்தான் சார்பாக செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது விவகாரம் இல்ல ஃபிரெண்ட்ஸ். பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் நெனைக்கிறது ஏதோ உண்மதான். ஆனா இப்ப அமெரிக்கா உள்ள நடுவுல நுழைஞ்சிருக்காங்களே. அமெரிக்கா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் தகவல் இருக்கு. பாகிஸ்தான் ஒரு லாங் ரேஞ்ச் ஐசிபிஎம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. லாங் ரேஞ்ச்னா எந்த அளவுக்கு லாங் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவே தாக்கும் அளவுக்கான லாங் ரேஞ்ச். ஸோ இதுதான் அமெரிக்கா குறிப்பிட்டே சொல்றாங்க. அமெரிக்காவ தாக்கும் அளவுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் ஐசிபிஎம்ம பாகிஸ்தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் பாகிஸ்தான் அத உருவாக்கிட்டாங்கன்னா, இல்ல உருவாக்குறாங்க, ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வராங்க அப்படின்னு உறுதிப்படுத்துறோம்னா, எந்த நாடா இருந்தாலும் சரி, அமெரிக்காவ தாக்குற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு மிசைல் இருந்துச்சுன்னா, அவங்க அமெரிக்காவின் நட்பு நாடா பார்க்க மாட்டாங்க. அதுவும் ஒரு வகையான நியூக்ளியர் த்ரெட்டா தான் நாங்க கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்காவின் ஃபாரின் அஃபேர்ஸ் இப்பயே ஒரு தகவல்கள முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அடுத்து ஈரான் அடுத்து இப்ப பாகிஸ்தான குறி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான முன்கூட்டிய சமிக்கைகள் தான் இதெல்லாம் நமக்கு. ஸோ எதற்கு இப்ப தேவையில்லாம இது ஆல்ரெடி இவங்க ஐசிபிஎம் தயாரிக்கிறது எப்ப பைடன் இருந்த ஆட்சியில இருந்தே இவங்களுக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனா இப்ப திடீர்னு சப்போஸ் இவங்க ஐசிபிஎம் தயாரிச்சுட்டாங்கன்னா ஒரு ப்ரீ எம்ப்டிவ் ஸ்ட்ரைக் நடக்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாம் பேச்சு வருது. சரி பாகிஸ்தான் எதற்கு ஐசிபிஎம் அதுவும் அமெரிக்காவ தாக்குற அளவுக்கு ஐசிபிஎம் உருவாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நத்திங் ஃபிரெண்ட்ஸ். இப்ப இந்தியா, பாகிஸ்தானுக்கு இருக்கும் விவகாரம் நமக்கு தெரிஞ்சது தான். சப்போஸ் வருங்காலத்துல ஒருவேள அமெரிக்கா இந்தியா பக்கம் திரும்பிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரா செயல் ஆற்றுனாங்கன்னா, அப்ப அமெரிக்காவுக்கு செக் வைக்க தான் இது மாரி ஒரு ஐசிபிஎம் உருவாக்குறோம் அப்படிங்கிற மாரி பாகிஸ்தான் சார்பாக சொல்லப்படுது. ஏதோ ஒண்ணு பாகிஸ்தானுக்கு இப்பவே அமெரிக்கா வார்னிங் குடுக்க ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் சீனால நடக்கும் ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன் தான். இந்த ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது யுரேஷியன் நாடுகளிடையே நடக்கக்கூடியது. லைக் சைனா, இந்தியா, ஈரான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு 10 நாடுகள் கொண்டது தான் இந்த ஷாங்காய் ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன் ஜூன் 25, 26ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுரேஷியன் நாடுகளின் பொருளாதாரம், அவங்களுக்கு இடையே நடக்கும் வணிகம், அவங்களுடைய பாதுகாப்பு, புரிந்துணர்வு, அவங்களுக்கு இடையே இருக்கும் அந்த ஒத்துழைப்பு இயக்கம், இது மாரி இந்த யுரேஷியன் நாடுகள வளர்க்கறதுக்காக இந்த 10 நாடுகளும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. அதுதான் இந்த ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன்ல நடக்கிறது. வருஷம் வருஷம் நடக்கும். போன வருஷம் வந்து கசான்ல ரஷ்யால நடந்தது. இந்த வருஷம் சைனால நடக்குது. இதற்காக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துகிட்டாரு. அங்க நடந்த ஃபர்ஸ்ட் சம்பவமே இந்த 10 நாடுகளின் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கை குடுத்துக்கிட்டு வந்த நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்
கவாஜா ஆசிஃப் அவர்களுக்கு கை கொடுக்க மறுத்துட்டாரு. யார் இந்த கவாஜா ஆசிஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானின் டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ இவருக்கு கை கொடுக்காம மறுத்துட்டாரு. ஸோ அதிலிருந்தே அங்க ஒரு புகைச்சல் ஆரம்பிச்சுச்சு. இந்தியா இன்ன வரைக்கும் அந்த பஹல்காம் நடந்த தாக்குதலுக்கும், அதற்கு அப்புறம் நடந்த ஆபரேஷன் சிந்தூருக்கும் இந்தியா இன்னும் அவங்களுடைய கோவத்துல இருந்து வெளியில வரல அப்படிங்கிறது அதிலிருந்தே நமக்கு தெரிய வந்துச்சு. இதற்கப்புறம் இந்த ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன்ல அல்டிமேட்டா ஒரு முடிவு எடுக்கப்படும். எப்பயுமே ஏதாச்சும் ஒரு மீட்டிங் இருந்தா அதற்கு அந்த இருக்கும் எல்லா நாடுகளும் ஒத்துழைச்சு முடிவுக்கு ஒத்து போவாங்க. அதற்கு எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க. அந்த 10 நாடுகளும் கையெழுத்து போடுவாங்க. இது G7, G10 அப்படின்னு ஷாங்காய் கோஆப்பரேஷன் அப்படின்னு எல்லா கூட்டமைப்பிலும் இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். அப்படி இந்த கூட்டத்துல நடந்த இந்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு இந்தியா வந்து கையெழுத்து போட மறுத்திருக்கிறாங்க. இந்தியா ஏன் கையெழுத்து போட மறுத்தாங்க? குறிப்பா நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஏன் கையெழுத்து போட மறுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலுஜிஸ்தான் ஒரு பிரச்சனைக்குரிய கிளர்ச்சி. பலுஜிஸ்தான்னால பாகிஸ்தான்ல பிரச்சனை ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த டிராஃப்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப பலுஜிஸ்தான்னால பிரச்சனை ஏற்படுதுன்னு குறிப்பிடுற நீங்க, பஹல்காம்ல கண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சே, பல உயிர்கள் கொல்லப்பட்டதே, அதுவும் மதத்த குறிப்பிட்டு கொலை நடந்தது, அத ஏன் குறிப்பிடல? அப்படிங்கிற மாரி எல்லாம் முன் வச்சு நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெரரிசம்க்கு எதிரா பீஸ் அண்ட் குரோத் இருக்கணும்னா, வளர்ச்சி மற்றும் அமைதி இருக்கணும்னா, டெரரிசம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இந்த எஸ்சிஓ ஆர்கனைசேஷன் அது இருதலை பட்சமா டெரரிசத்துக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், அமைதி மற்றும் வளர்ச்சிக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அது ஒத்துழைக்காது. வி ஹேவ் டு பி திஸ் சைட் ஆர் தட் சைட். ஒண்ணா நீ டெரரிசம் பக்கமா இரு சைனா, இல்லைன்னா நீ வந்து அமைதி மற்றும் வளர்ச்சி பக்கமா இரு. உன் நண்பனுக்காக இங்க ஒரு கால், அங்க ஒரு காலுன்னுலாம் இருக்காதா? அப்படிங்கிற மாரி மறைமுகமா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த இடத்துல பேசியிருந்தாரு. கையெழுத்து போட பேனாவ கீழ போட்டு அப்படி பேசியிருந்தாரு. ஸோ இதன் விளைவாக எஸ்சிஓ மீட்டிங் ஆனது முழுமை பெறல. அந்த கையெழுத்து டிராஃப்ட்ல கையெழுத்து போடாத காரணத்தினால சீனா நடத்திய இந்த எஸ்சிஓ மீட்டிங் ஆனது முழுமை பெறல. இது மிகப்பெரிய செய்தியா பார்க்கப்படுது. ஸோ இந்தியா அந்த இடத்துல அவங்களோட ஸ்டெர்ன எந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்தியாவ காயப்படுத்துற மாரி ஒரு செய்தி அந்த டிராஃப்ட்ல இருந்தாலோ, இல்ல இந்தியாவ காயப்படுத்துற மாரி நபர்கள வச்சு நீ ஒரு மீட்டிங்க நடத்தினாலோ, அதுல நாங்க இப்படிதான்ப்பா நடந்துப்போம். இதுதான்ப்பா எங்களுடைய இந்தியா. ஸோ பழைய இந்தியா மாரி இல்ல. நீ கூப்பிட்டங்கிறதுக்கோசரம் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம். எனக்கு புடிக்கலையா? எனக்கு எதிரா நீ அங்க ஒண்ணு செய்றியா? நான் துணிஞ்சு கேள்வி கேட்பேன். உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ. அப்படிங்கிறது தான் இந்த நவீன இந்தியா. ஸோ ராஜ்நாத் சிங் அவர்களின் அந்த செயல்பாட்ட சைனால எஸ்சிஓ மீட்டிங்ல நடந்துகிட்ட அந்த செயல நீங்க எந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் எத்தன பேர் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த இடத்துல மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்தியா கிட்ட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இல்ல அப்படிங்கிற கன்சர்ன் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதற்காக இந்தியாவும் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பருக்கு போற மாரி எதுவும் தெரியல. பட் கொள்முதல் பண்ற மாரியான ஐடியால இருந்தாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து TU-160 அப்படிங்கிற பாம்பர் விமானங்கள்ல 8ல இருந்து 6 லீஸுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாரி இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் ஒரு டாக்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. பிகாஸ் லீஸுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னாவே அரவுண்ட் 500 மில்லியன் குடுத்து வாங்குற கணக்கா இருக்கு அப்படிங்கிற மாரியான டாக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம லீஸுக்கு வாங்குறதே ரொம்ப அதிகமான தொகை குடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். இதற்கு நடுவுல வேற இப்பதான் போன மாசத்துக்கு முன்னாடி ஆப்பரேஷன் ஸ்பைடர் வெப்ல ரஷ்யாவின் பல குண்டு வீசும் விமானங்கள உக்ரைன் தாக்கி அழிச்சாங்க. ஸோ அதனால இப்ப ரஷ்யாவிற்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் தேவைப்படும். இந்நேரத்துல நமக்கு எப்படி 8 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் அவங்க குடுப்பாங்க? அதுவும் இல்லாம காசு வேற ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. அப்படிங்கிற பல கன்சர்ன்ஸ் இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் உள்ள கொண்டு வந்து, அப்புறம் பார்த்துக்கலாம்பா இத அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் ஓரமா தூக்கி போட்டாங்க. அடுத்து K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல். K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது 2017ல உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட். 2017ல இருந்து அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற டெட்லைனோட ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இந்த K6 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதோடைய ஆக்சுவல் ரேஞ்ச் எவ்வளோன்னு நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? 6000 7,000 8,000 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 8,000 சுற்றளவு தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறது இதை உருவாக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லக்கூடியது. ஸோ தே ஆர் கிளைமிங் இட் கேன் ஏபிள் டு டார்கெட் அப் டு 8,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல போகக்கூடியது அப்படின்னு கிளைம் செய்யப்படுது. இந்த K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை ஏவுறதுக்காகவே நம்ம புதுசா ஒரு S5 கிளாஸ்ல சப்மரீன்ஸை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த S5 சப்மரீன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அரிகாந்த் கிளாஸ் சப்மரீன்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய பேக் போனா இப்ப இந்தியாவிலே உள்நாட்டிலே உருவாக்குற நியூக்ளியர் சப்மரீன் அரிகாந்த். அதிலிருந்து டெவலப் செய்யப்படும் ஒரு சப்மரீனா தான் இந்த S5 அப்படிங்கிற K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை ஏவக்கூடிய சப்மரீன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட்
இத பத்தி இயர்லி டாக்ஸ் தான் இது. எஸ் எனக்கும் தெரியும். பட் இந்த மாரி ஒரு சம்பவம் இந்தியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் லாங் ரேஞ்ச் ஐசிபிஎம் பண்றாங்க அப்படின்னு நம்ம செய்திய தெரிஞ்சுக்கும்போதே, இந்தியா இது மாரி 8000 கிலோமீட்டர் தாண்டி அழிக்கக்கூடிய மிசைல் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. அதனால தான் இந்த செய்தியும் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கான காணொளி இதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான காணொளியில நம்ம பல செய்திகள தெரிஞ்சிருப்போம். அண்ட் இத பத்தின உங்களின் கருத்துக்கள் என்ன? இது போன்ற பல காணொளிகள தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.